என்னடா மணி 11 ஆகுது இன்னும் எந்திரிக்கலையா? எந்திரி. மோ, நீ எங்கம்மா இங்க? எப்பமா வந்த? தங்கச்சி வீட்டுல தானே இருந்த. சரி, எங்க ஒய்ஃபு? ஒய்ஃபா? தூக்கத்துல கனவு ஏதாவது கண்டையாடா? தங்கச்சி குழந்தை அழுதுட்டு இருக்கா, போய் டைப்பர் வாங்கிட்டு வாடா. என்னது? தங்கச்சி இங்க இருக்காளா? பிரசவத்துக்கு வந்தா இங்க தானடா இருப்பா. என்னடா இது கூட தெரியாமல? போய் டைப்பர் வாங்கிட்டு வா சீக்கிரமா போ. மோ 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 ஏமா நில்லுமா, பேசிட்டு போமா. இவ்வளவு பெரிய முடி பார்த்தேன். ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆமா, நேத்து தூங்குறதுக்கு முன்னாடி சத்யாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே கனவுக்குள்ள போனேன். அப்புறம் என்னாச்சு? வாவ், என் பொண்டாட்டி மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கல்ல. ஹாய் சத்யா, இன்னும் உங்களுக்கு பஸ் வரலையா? யார் நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? சத்யா, என்ன தெரியல, நான் தான் உன்னோட புருஷ். ஓ சாரி 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 சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? சத்யா, உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு தம் அடிச்சா பிடிக்குன்னு எனக்கு தெரியும். தம்மா? இப்படித்தான் ஒரு நாள் உங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு தம் அடிச்சுட்டு வந்தப்ப என்ன உங்க அப்பா உங்க அண்ணனை வெளுத்து வாங்கினார்ல, அப்ப நீங்களும் ரெண்டையும் சேர்த்து அடிச்சிங்கல்ல. ஆக்சுவலா நானும் ஒரு நாளைக்கு 2-3 பேக் சிகரெட் அடிக்கிறவன் தான். இனிமேல் உங்களுக்காக அந்த சிகரெட்டை அடிக்கிறத நிப்பாட்டலான் இருக்கேன். அண்ட் ஒன் மோர் இருங்க. ஒரு நாள் இப்படிதான் உங்க அப்பா வீட்டுக்கு ஃபுல் மப்பிள வந்தப்ப அப்பா நீங்க உங்க அப்பா கிட்ட 3 மாசம் பேசாம இருந்தீங்கல்ல. இருங்க இருங்க. ஆக்சுவலா ஒரு நாளைக்கு நானும் 2-3 பேர் குடிக்கிறவன் தான். இனிமேல் உங்களுக்காக அம்மா சத்தியமா அந்த சரக்கை குடிக்க வேணான்னு முடிவு பண்ணிருக்கேன். இருங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா உங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க நினைப்பீங்க. நான் உதயத்தனமா ஊரை சுத்துறவன் தான். இனிமேல் உங்களை லவ் பண்ணிட்டு இங்க பாருங்க, உங்க கூடவே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாட் நான்சென்ஸ். இன்னும் இங்கே ஏன்டா கிளம்பாம உட்காந்துட்டு இருக்க? வாடா போலாம். டேய் வருண், நீ எப்படி இங்க? 2 மாசத்துக்கு ஒருத்தர் மிலிட்ரி சரக்கு வாங்கி குடிப்போம்ல, அது வந்துச்சு. வா போலாம். மூடிட்டு என் பொண்டாட்டி பார்த்து அவ்வளோதான் பாட முடியல. வாடா, இப்போ பொண்டாட்டி பார்த்து அவ்வளோதான். என்னது பொண்டாட்டியா? டேய் என்னாச்சு தெரியுமாடா, வாட மூல. ஆமாம் ஆமாம், உனக்கு எதுவும் ஆயிடுச்சு தான் போல. டேய் வருணு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுடா. வாடா, போகிற வழியில் பேசிக்கலாம்டா. வாடா. இல்லடா வருணு, ப்ளீஸ்டா. நானே பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன்டா. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ஏய், இது நான் தூங்குனேனா? ஆமாம், நானும் தான் தூங்குனேன். அது இல்லடா, நேற்று நான் 2024 தூங்கி 2020 முழிச்சு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா வருணு. நானும் தான் 2020 உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பாரு, நேற்று நீ நானும் சேர்ந்து தான் சரக்கு அடித்தோம். நீ மட்டும் 2024 வரையும் போயிட்டு வந்திருக்க. நேற்று அடித்த மாப்பிள்ள என்னால் உங்கள் வீட்டு கூட போக முடியல. டேய் வருண், நான் சொல்றது உன்னால் நம்ப முடியாதுதான். இருந்தாலும் நான் சொல்றது உண்மைடா. நான் 2024 இருந்து வந்திருக்கேன்டா. எனக்கு அங்க ஒய்ஃப் எல்லாம் இருக்கா. எனக்கே தெரியலடா நான் எப்படி இங்க வந்தேன்னு. ப்ளீஸ்டா நம்புடா வரும். இது என்னடா புதுசாக வர போகிற கிறிஸ்டோபர் நோலன் படம் மாதிரியே இருக்கு. டேய் மச்சான், நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லையாடா? இது என் வாழ்க்கடா. டேய் மச்சான். டேய் மதி, வாடா வா. டேய் எதுக்குடா நீ இப்போ இங்கே வர சொன்ன? டேய் பசங்களாம் சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம்டா. நீ கண்டிப்பாக வரணும். நீ மட்டும் வந்தீங்கன்னா தண்ணி இனி ஜாலியாக இருக்கலாம். ஆளை விடுறா சாமி, நாளா வரல. மச்சான், நம்மளாம் ஒட்டுக்க ட்ரிப்பை எவ்வளோ நாள் ஆச்சு? நீ தயவு செஞ்சு வரணும். டேய் ஆல்ரெடி வீட்டில் 1008 பிரச்சனை போயிட்டு இருக்குடா. சான்ஸ் இல்லடா மச்சான். ஏய் நீ வேற உஃப்னு மூஞ்சிக்கு முன்னாடி இதை வேற ஊதிக்கிட்டு இருக்க. நீ என்னடா பண்ணுற மதி? அவ்வளோ நல்லவனோடா நீ. எனக்கு கேன்சர் வந்தால் கூட நான் சிகரெட்டு பிடிங்க கீழே போட்ட. அதனால சிகரெட் பிடிக்க முடியலன்னு காண்டு, அதனால பிடிங்க கீழே போட்டிருக்கேன்.
உன்கிட்ட பேசியிருக்க மட்டும் என் பொண்டாடி தெரிஞ்சு வச்சுக்கோயேன், என்ன ஒரு வழி பண்ணிடுவாடா. அப்புறம் மச்சான் எப்படி இருக்க? ஒரே ஜாலி தான் போல. பொண்டாட்டி இது பீஸ்டா கம்முன்றா பீஸ்டா. ஹலோ, எங்க இருக்கீங்க? வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேம்மா. கம்முன்னு இருக்க மாட்டியாடா. சரி மச்சான் நான் கிளம்புறேன்டா. பாய்டா பாய்டா. போ 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 போறா பாரு பூபர். ரெஸ்ட் இன் பீஸ். இந்தாம்மா பால். ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரக்கு இவ்வளோ நேரமா? நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? மா பைக் சர்வீஸ் விட போகிறேன்னு சொன்னல, அதான் நடந்து வாங்கிட்டு வரக்கு லேட் ஆகி போச்சு. இல்லைனா மட்டும் அப்படியே சீக்கிரம் வந்துடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கருவா என்கிட்ட தானே பேசிட்டு வந்திருப்பீங்க. மா அவனையெல்லாம் பார்த்து நான் பல மாதம் ஆகி போச்சுமா. ஆ சரி, நைட்டு சாப்பிட என்ன சமைக்க? இல்லைம்மா எனக்கு இது வேண்டாம். ஏன், வர வழியில் ஏதோ நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்னு சாப்பிட்டு வந்துட்டியா? இல்லைம்மா வயிறு ஒரு மாதிரி இருக்குமா தான். ஓ, நான் மத்தியானம் பண்ண சாப்பாடு ஒத்துக்கலான்னு சொல்ல வரேன். மா சூட்டுக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குமா, அதான் வேணாங்கிறேன். யோ இவகிட்ட வாய் கொடுத்து நம்ம புண்ணாய்க்க வேண்டாம்ப்பா, போய் நம்ம வேலையை பார்ப்போம். யோ, உங்ககிட்ட தான் ஏன் பேசிட்டே இருக்கேன்? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. உன்ன தூங்க போயிரு. இவங்க ஏன் இவங்கிட்ட சிடுன்னு எரிஞ்சு விடுறாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்துல தண்ணி தம்மு பசங்க கூட ஊர் சுத்துறதுன்னு கெத்தா தெரிஞ்சவன் தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்ததுனாலயே இவனுக்கும் என் ஒய்ஃபுக்கு அடிக்கடி சண்டை வந்து ஒய்ஃப் சூசைட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் போதும் நம்ம ஆளு தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவான். கொஞ்சம் சிரிச்சு பேசினாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் வேற, ஒரு பீஃப் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு வலிய ஆரம்பிச்சிருவான். ஒய்ஃபுக்கு பண்ண ப்ராமிஸ்னாலேயே நம்ம கதையோட நாயகன் இப்ப டீ டோட்டலா இருக்காரு. நிஜத்தில் எனக்கு பிடிக்காத வாழ்க்கை என்ன வாழ்ந்துட்டு இருந்தாலும், ஆனால் எனக்கு கனவுல எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை மாடிஃபை பண்ணி சும்மா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன இடம்டா இது? லொக்கேஷன் சேஞ்ச். என்னடா காஸ்டியூம் இது? காஸ்டியூம் சேஞ்ச். Where is my boys, da? வண்டி விட்டு போலாம் ரெசார்ட். இந்த வரமா அப்படி போலாம். என்னடா வண்டி இது? பைக் சேஞ்ச். இன்னைக்கு ட்ரிப்ல ஃபுல் ஃபன் தான். யோ, இன்னும் தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாயா. உன்ன தூங்க போயிரு. அடங்க ஒப்புறானே அப்படியே கொத்திட்டான் பாரு. எப்ப பார்த்தாலும் தூக்கம் தான். பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. ஏங்க, இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன இது புதுசாக ஸ்வீட்லாம் தரா?
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் சர்ப்ரைஸ். நாளைக்கு காலையில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வர முடியுமா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். சரிம்மா, போகலாம். சத்யா சொல்கிறத பார்க்கும்போது ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும் போல். நான் நினைக்கிற மாதிரி மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ என் சத்யா எவ்வளோ நல்லா பேசினான். இதே மாதிரி எப்போ இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குல்ல. சே, நான் மட்டும் என் ஒய்ஃப் சத்யாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? ஏய் மதி, என்னடா சொல்கிற? நீ சொல்கிறது நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்படியே வரும், எனக்கே உண்மையே புரியலடா. இரு, உனக்கு அங்கே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னால் தான் உனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை. என்கிட்ட கூட சொல்லாமல் உனக்குன்னு ஒரு கனவு உலகத்தை உண்டாக்கி அங்கே நீ வாழ்ந்துட்டு இருக்க. எதர்ச்சியாக உன் கனவுக்குள்ள ஒய்ஃபை கொண்டு வந்ததுனால தான் இப்போ நீங்கள் வந்து மாட்டிக்கிட்ட. அன்னைக்கு என் ஒய்ஃபு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தா, அதனால என் ஒய்ஃப் ஞாபகமாகவே இருந்துச்சு. என் ஒய்ஃப் காலேஜில் படிக்கிற மாதிரியும் அப்பா அவகிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும் என் ட்ரீம்குள்ளே கற்பனை பண்ணேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் ட்ரீம்குள்ளே ஒரு ரியல் லைஃப் கேரக்டர், அதுவும் என் ஒய்ஃபை கொண்டு வந்தேன். அதனால தான் இப்படி நடந்துருச்சோ? சரி, இருந்தாலும் நான் ஏன் 2020க்கு வரணும்? அப்போதான் என் ஒய்ஃப் 2020ல் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. அதனால தான் நான் 2020 மாட்டிக்கிட்டேனோ? வருண், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு தெளிவாயிருச்சு. உன்னோட ரியல் லைஃப் கேரக்டர் கனவுக்குள்ள நினச்சி தான் நீங்கள் 2020க்கு வந்திருக்கு அப்படின்னா, அதே மாதிரி உன்னோட ரியல் லைஃப் கேரக்டர் நினச்சி எங்கிருந்து வந்து அங்கே போய் தொல்லடா. சரி மச்சா. டே வருண், டே மச்சான், டே வருண், டேய் ஏன்டா அடிக்கிற வெயில தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிற? சரி, உன்னை பக்கம் தான் வீட்டுக்கு வரலான்ட்டு இருந்தேன். வந்து வண்டியில் இருவா. வருண், நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சா? ஆனா நான் திரும்பவும் பாஸ்ட் தானே டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். டேய் மாக்கியா, என்னடா சொல்ற? ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? உன்னோட ரியல் லைஃப் கேரக்டர் நினைச்சு எங்கிருந்து வந்து அங்கே போய் தொல்லடா. சரி மச்சா. ஆமாம் மச்சா, எனக்கு 2024 கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போவும் நீ மொட்டை பையன் தான். போ. சரி, நீ ஒழுங்கா போய் சேரு. வருண் சொல்றான் 2024க்கு போக முடியுங்கிற மாதிரி. எப்படிரா? உன் ஒய்ஃபை நினச்சி போ. சரியா தான் இருக்கும். சரிம்மா, போலாம். சத்யா, என்னடா அது? போவே இல்லையா? 2024 போவே இல்லையா? 14ஆம் தேதி எஞ்சிருக்கேன். அப்போ நான் போல. ஒண்ணுமே புரியல. ஐயோ, ஒருவேளை நான் 2020 குடியிருந்துருவனோ? உன் அம்மாவை நினச்சி போ. ஒருவேளை அம்மா நினைச்ச போகணும். டே மதி, எப்படிடா இருக்க? மா, எப்படிமா இருக்க? வீட்டுல தங்கச்சி புள்ள எப்படிமா இருக்குது? சத்யா, மா, என்னடா இது மேஜிக்கா இருக்குது? போவே இல்லையா? இன்னும் போவே இல்லையா? அட 5ஆம் தேதி 2020 இங்கே தான் இருக்கேன். ஏய், என்னைய நினைச்சு தான் போய் தொலையேன்டா.
என்னடா பண்ற? ஏன் இப்போ என்னால் அங்கே போக முடியல? ஆக்சுவலாக என் ஒய்ஃபை நினச்சதுனால தான் நான் இங்கே இருக்கேன். என்னோட ரியல் லைஃப்பில் இருக்க கேரக்டரில் இருந்துச்சு என்னால் ஃப்யூச்சருக்கு போக முடியல. ஆனால் என் ஒய்ஃபை நினச்சதுனால தான் என்னால் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. ஒருவேளை என்னால் ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியாதோ, இல்லைனா என்னால் திரும்பவும் பாஸ்ட்டுக்கு தான் ட்ராவல் பண்ண முடியுமோ? ஒருவேளை நம்மளால் நம்ம நினச்ச மாதிரி பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியுமா? சரி, இருந்தாலும் யாரை வச்சு ட்ராவல் பண்ணுறது? நான் வீட்டு வரது கொஞ்சம் லேட்டாக. வேற எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டு என்னடாச்சு? ஏன்டா அப்படி பறக்குற? மிலிட்ரி சார் கடிக்க மாட்டா. போட போட சீக்கிரம் போட சீக்கிரம் போட. அப்போ நம்ம நினச்ச மாதிரி நம்மளால பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியுது. ஏ வருண், மச்சான், டேய் வருண், டேய் ஏன்டா அடிக்கிற வெயில தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிற? ஏ வருண், நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சுடா. ஆனால் நான் திரும்பவும் பாஸ்ட்டுக்கு தானே டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். டேய் மாக்கியா, என்னடா சொல்ற? ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? மா, என் தங்கச்சிக்கு பிரசவம் விழுந்துருச்சு. நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். என்னம்மா சொல்ற? நீ சீக்கிரமா வந்துரு. சரி, வர. டே வருண், அர்ஜென்ட்ரா வண்டி சைக்கு கூடா. டே ப்ளீஸ்டா. இந்த வண்டியில தான் இருக்கு, எடுத்துக்க. பாத்துடா. இல்ல ஏதோ தப்பா இருக்கு. நான் திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ அம்மா சொல்றாங்க தங்கச்சியை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு. இல்ல தங்கச்சி குழந்தை பிறந்தப்ப நான் தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தேன். சரி, நான் 2024 இருந்தப்ப என் தங்கச்சி குழந்தை ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருந்துச்சு. சரி, நான் திரும்ப பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்தப்ப அம்மா சொல்றாங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. இப்ப அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க தங்கச்சியை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு. இந்த பிரசன்ட் இல்லாத என் தங்கச்சி குழந்தை என் ஃபியூச்சர்ல இருக்கு. இப்ப நான் இங்கிருந்து திரும்ப 2024 டைம் டிராவல் பண்ணி போகணும்னா அங்க என்னோட ஃபியூச்சர் லைஃப்ல சந்திக்காத ஒரு கேரக்டரை நாளைக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வர முடியுமா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். சரிம்மா போகலாம். என்னோட ட்ரீம்குள்ள கொண்டு வரது மூலியமா தான் திரும்ப 2024 போக முடியுமோ? தமிழக வெற்றிக் கழக செயலில் இதுவரை விண்ணப்பித்த 20 லட்சம் பேருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்வதற்காக வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்டவற்றிற்கான QR கோட் மற்றும் லிங்குகளை தவிக தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தியிருந்தார்.